உச்சியா, செஞ்சு, உசுமாக்கி இந்த 3 கிளானுக்கும் ஒரு வார் நடந்தா கடைசியா எந்த கிளான் வின் பண்ணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல இந்த 3 கிளானை பற்றியும் தனித்தனியாக பார்ப்போம். ஆக்ரமோவோட பையனான இன்ட்ரா ஒட்சுகியோட டெசண்டன்ஸ் தான் இந்த உச்சியா கிளான். இவங்க ஆக்ரமோவோட ஐஸையும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியையும் இன்னரேட் பண்ணியிருப்பாங்க. கர்ஸ் ஆஃப் ஹேட்ரட்னு சொல்லப்படுற இந்த விஷயம் முதல்ல இந்த இந்திரா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் ஒட்டுமொத்த உச்சியாஸ் கிட்டையும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா உச்சியாஸ் பொதுவாகவே ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு க்ளோஸான பீப்புள்ஸோட டெத் இவங்களை ரொம்ப மோசமாக ட்ரைவ் பண்ணும். இந்த டைமில் இவங்களோட பாடியில் ஏற்படுற சேஞ்சஸால் இவங்களோட பிரெயின் ஒரு ஸ்பெஷல் சாக்ராவை ரிலீஸ் பண்ணும். இந்த சாக்ரா யூசரோட ஆப்டிக்கல் நர்வ்ஸை அஃபெக்ட் பண்ணி அவங்களோட ஐஸையே இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இப்படி தான் இவங்களுக்கு ஷேரிங் அண்ட் அவைக்கனிங் ஆகுது. இந்த ஐஸ் யூசரை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றுது. ஆனால் இந்த ஷேரிங் அண்ணை உச்சியா கிளானில் இருக்கிற எல்லாருமே அவைக் பண்ணிட மாட்டாங்க. கிளான்லேயே ஒரு 50லேருந்து 60 பேருக்கு மட்டும்தான் இந்த ஷேரிங்கன் அவைக் ஆகும். அதை தாண்டி இருக்கிற உச்சியாஸ் நார்மலான லைஃப்பை தான் வாழ்ந்தாங்க. இவங்களை உச்சியா கிளான் லீடர்ஸ் எந்த வாருக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க செஞ்சு கிளானை அப்போது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை ஃபேஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷினோபிஸ் தான் உச்சியாஸ்க்கு தேவைப்பட்டாங்க. இந்த உச்சியா கிளான் வருஷ கணக்கில் இந்த செஞ்சு கிளானோட மோதிட்டு வராங்க. இவங்க இப்படி மோதிக்கிறதுக்கு காரணம் இவங்களோட டெசண்டன்ஸான ஆசுரா அண்ட் இந்திரா தான். ஹாகரோமோ அவரோட டெத் பெட்டில் ஆஷுராவை அவரோட சக்ஸஸராக சூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா ஆஷுரா லவ் வழியாக பீஸை அடைய நினைப்பார். ஆனால் இந்திரா பவர் மூலயமா பீஸை கொண்டு வர நினைப்பார். இதனால தான் ஹாகுரோமோ இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பார். ஆனால் இந்திரா இதனால் கடுப்பாகி இருப்பார். அப்போ தான் கர்ஸ் ஆஃப் ஹேட்ரட்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் உருவாகுது. ஆஷுராக்கு ஹாகுரோமோ கொடுத்த அந்த பொசிஷன் இந்திராவோட பர்த் ரைட்னு நினச்சார். இதனால் ஆஷுராவை இந்திரா ஃபேஸ் பண்ணி இருப்பார். அதில் தோத்தும் இருப்பார். இப்படி தான் இந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகி இருக்கும். இது பல வருஷமாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் மாற்றி வாரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் கடைசியாக உச்சியா கிளான் வர்சஸ் செஞ்சு கிளான் வாராக உருவாகி இருக்கும். இப்படி உருவான இந்த வார் ஒரு கட்டத்தில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் இந்த வாருக்கு ஒரு எண்டே இல்லாமல் இருந்துச்சு. எப்போ வேணால் வார் ஸ்டார்ட் ஆகலாம்ங்கிற சுச்சுவேஷன் தான் அப்போது இருக்கும். இதனால தான் ஆஷ்ரமா, மாதரா, டோபிராமா மாதிரியான ஷினோபிஸ் மேக்சிமம் அவங்களோட ஆர்மரை வியர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உச்சியா செஞ்சூஸ்க்கு எந்த அளவுக்கு ஹேட்ரட் இருந்துச்சுன்னா, ஒரு நேஷன் உச்சியாக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணா அந்த பர்டிகுலர் நேஷனோட கவுன்சில் செஞ்சூஸை காசு கொடுத்து ஹையர் பண்ணுவாங்களாம். ஒருவேளை செஞ்சூஸை ஃபேஸ் பண்ணால் உச்சியாஸை காசை கொடுத்து ஹையர் பண்ணுவாங்களாம். இப்படி உச்சியா வழிக்க செஞ்சுவும் செஞ்சு வழிக்க உச்சியாஸும் காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஆசிரமா அவரோட சாக்ரிஃபைஸால் மாற்றினார். ஒரு கட்டத்தில் இந்த 2 கிளானையும் ஒன்றா சேர்த்து ஒரே வில்லேஜாகவும் கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஆஷுரா அண்ட் இந்திராக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப நடக்குது. மாதரா பவர் மூலயமா பீஸை அடைய பார்க்குறாரு. ஆனால் ஆஷிரமா லவ் மூலயமா பீஸை அடைய பார்க்குறாரு. இது ஒரு கட்டத்தில் பூமாக பெரிய கிளாஷ் ஆகுது. ஆனால் அது கோனஹா வில்லேஜ் வர்சஸ் மாதராவாக தான் இருக்குது. உச்சியாஸ் மாதரா பக்கம் இந்த தடவை நிற்கலை. அப்புறம் மாதரா டிஃபீட் செய்யப்பட்டிருப்பார். ஆஷிரமா இறந்து போனார். உச்சியா கிளான் கோனஹாவோட ஒரு அங்கமாக மாறுது. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உச்சியாஸோட பேசிக் நேச்சரால் எப்போவுமே கோனஹா கவுன்சில் அவங்க மேலே ஒரு கண்ணாவே இருந்தாங்க. மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அது வேறு மாதிரியான ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுது. கடைசியாக இந்த உச்சியா கிளானை இட்டாச்சி முடிச்சு விடுறாரு. அதோட உச்சியா கிளான் கதை முடியுது. அடுத்து அப்படியே செஞ்சு கிளானுக்கு வருவோம். செஞ்சூஸ் எப்படி உருவானாங்க, எப்படி வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னுலாம் ஆல்ரெடி மேலேயே சொல்லிட்டேன். அதை தாண்டி செஞ்சூஸ் கிட்ட ரொம்பவே முக்கியமாக பார்க்க வேண்டியது இவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் அண்ட் சாக்ரா தான். ஒரு ஆவரேஜ் செஞ்சுவோட லைஃப் ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு சாக்ராவும் செம அதிகமாக இருக்கும். எப்படின்னா வாரில் பல நாள் டயர்டே ஆகாமல் கூட இந்த செஞ்சூஸால் சண்டை போட முடியுமா? உச்சியாஸ்க்கு ஷேரிங்கன் இருந்தால் இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபிசிக் அண்ட் சாக்ரா இருக்குது. ஆனால் இது உச்சியா கிளான் பீப்புள்ஸோட ஷேரிங்கன் மாதிரி ஒரு சில பேருக்கு தான் இருக்கும்னு இல்லாமல் செஞ்சு பீப்புள் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராங்கான சாக்ரா அண்ட் லைஃப் ஃபோர்ஸ் இருக்குமா. இதனாலேயே மற்ற கிளான்ஸ் செஞ்சு கிட்ட பெருசாக வம்பு வச்சிக்க மாட்டாங்க.
ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கிற மர்மம் ஒன்று தான். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற செஞ்சூஸ் எப்படி அழிஞ்சாங்க? யார் செஞ்சூஸை போட்டு தள்ளியிருப்பார்? இதை சீரீஸ் நாவல்னு எங்கேயுமே ரிவீல் பண்ணலை. ஆனால் என்னோட தியரி படி இந்த செஞ்சூஸ் அழிஞ்சதுக்கு ஒரே காரணம் ஆஷிராமா தான். ஆமாம், ஏர்லியர் டேஸில் செஞ்சு கிளான் பீப்புள் மற்ற கிளான் பீப்புளை மேக்ஸிமம் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க, உசுமாக்கிஸை தவிர. இதனால் இந்த கிளான் செப்பரேட்டாக இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த நருட்டோ ஷிப்புடன் வரைக்கும் எல்லாரும் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதை நம்ம ஹியூகா கிளான் நாரா கிளான்குள்ளே பார்த்துருக்க முடியும். ஆனால் அப்புறம்தான் வேறு வேறு கிளான்ஸ்குள்ளேயும் மேரேஜ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஆஷிராமா இதை அந்த டைம்லேயே பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செஞ்சு கிளானை கண்டிப்பாக எந்த கிளானும் அழிச்சிருக்க முடியாது. ஒரு காலத்தில் ஒரு வில்லேஜ் அளவுக்கு ஜனத்தொகையை கொண்ட ஒரு கிளான் அடியோட அழிஞ்சிருக்குன்னா அதுக்கு இது மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். தனித்தனி கிளானாக உருவாகி அவங்களோட பவரை காட்டி வாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒற்றுமையாக ஒரே நேஷனாக இருக்கணும்னு தான் ஆஷிராமாவும் சொல்லியிருப்பார். இதனால தான் செஞ்சு கிளானே ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போச்சு. கடைசியாக இருக்கிற ஒரே செஞ்சுன்னா அது சுனாடே மட்டும்தான். கடைசியாக உசுமாக்கிஸ் பற்றி பார்ப்போம். உசுமாக்கிஸ் இவங்க ஆஷிராவோட டெசண்டன்ட் அண்ட் செஞ்சு கிளானோட பிளட் ரிலேட்டிவாக இருக்காங்க. உசுமாக்கி செஞ்சு ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. எப்படின்னா உசுமாக்கி அண்ட் செஞ்சு கிளான் மட்டும் அப்போவே இன்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி தான் ஆஷிராமா மிட்டோ உசுமாக்கியை மேரேஜ் பண்ணியிருப்பார். ஆஷிராமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இன்னும் பெருமை சேர்க்குற விதமாக கோனோஹா வில்லேஜ் ஃபார்ம் ஆன உடனே உசுமாக்கி கிளானோட எம்ப்ளம்மை ஷினோபிஸோட ஜாக்கெட்ஸில் யூஸ் பண்ண வச்சுருப்பார். உசுமாக்கிஸும் சும்மா இல்லை, எந்த நேஷன்ஸ்க்கும் தெரியவே கூடாதுன்னு மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிற சீக்ரெட் ஃபியூஞ்சிட்ஸுவை செஞ்சு கிளானோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது யாருக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ ஆஷிராமாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆஷிராமா இன்னும் ஒரு படி மேலே போய் உசுமாக்கிஸோட டெம்பிளையே கோனோஹாவில் கட்ட அலோவ் பண்ணியிருப்பார். இப்படி உசுமாக்கி கிளானோட ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் இவங்களோட ஃபியூஞ்சிட்ஸு ஸ்கில்னாலையும் மற்ற நேஷன்ஸ் உசுமாக்கி கிளானை பார்த்து பயந்தாங்க. அது மட்டும் இல்லை, செஞ்சூஸ்க்கு இருந்த மாதிரியே இவங்க கிட்டேயும் ஸ்ட்ராங்கான லைஃப் ஃபோர்ஸ் அண்ட் சாக்கரா இருந்துச்சு. இதுவும் மற்ற நேஷன்ஸ்க்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குச்சு. இதனால் பல நேஷன்ஸ் இவங்களை அழிக்கணும்னு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகி இருக்காது. பல வருஷம் கழித்து ஆஷிராமா இறந்து போகிறாரு. உசுமாக்கி கிளான் லீடரான ஆஷினாவும் இறந்து போகிறாரு. திடீர்னு ஒரு நாள் பல நேஷன்ஸ் ஒன்றா சேர்ந்து இந்த உசுமாக்கி கிளானை அழிக்கிறாங்க. ஆனால் இதை தடுக்க கோனோஹா வரவே இல்லை. இவங்க ஏன் வரலைங்கிறத பற்றி வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் வந்துடும். நாகாட்டோ, குஷினா, கரீன் மாதிரியான சில உசுமாக்கிஸ் இதிலிருந்து தப்பிக்கிறாங்க. இப்படி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த உசுமாக்கி கிளான் அழிஞ்சுது. ஒரு வழியாக இந்த 3 கிளானோட எபிலிட்டிஸ் பேக்ரவுண்டை பற்றியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த 3 கிளானும் சண்டை போட்டால் என்ன ஆகும்னு பார்ப்போம். இது ஒரு பீரியடில் செட் பண்ணாமல் எல்லா ஸ்ட்ராங்கான ஷினோபிஸும் இந்த வாரில் ஃபைட் பண்ணுறாங்கங்கிற மாதிரியே வைப்போம். உச்சியா கிளானை எடுத்துக்கிட்டால் ஷிசுயி, ஒபிட்டோ, இட்டாச்சி, சாஸ்கே, ஃபுகாக்கு, சரடா, கடைசியாக மாதரான்னு பல பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் இருக்காங்க. செஞ்சு கிளானை எடுத்துக்கிட்டால் டோபிராமா, ஆஷிராமா, சுனாடே, கவாராமா, இட்டாமான்னு நிறைய பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் இருக்காங்க. உசுமாக்கிஸ் எடுத்துக்கிட்டால் ஆஷினா, நாகட்டோ, நருட்டோ, குஷினா, ஹிமாவரி, கடைசியாக கவாக்கி அண்ட் பொருட்டோ இருக்காங்க. உச்சியா வர்சஸ் செஞ்சு கிளாஷை பார்த்தோம்னா உச்சியாஸ்க்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஏன்னா நிறைய ரேரான மங்கேக்யோ யூசர்ஸ் உச்சியா சைடில் தான் இருக்காங்க. என்னதான் ஆஷிராமா பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட அவராலையும் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஷினோபிஸை சமாளிக்க முடியாது. டோபிராமா, சுனாடே மாதிரி பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் சப்போர்ட் பண்ணாலும் கூட உச்சியா கிளானுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஆனால் உசுமாக்கிஸ் பேட்டிலுக்குள்ளே என்டர் ஆகிட்டா கதையே மாறிடும். என்னதான் உச்சியாஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஆஷினா, குஷினா, நாகட்டோ மாதிரியான ஷினோபிஸை மட்டும்தான் இவங்களால பீட் பண்ண முடியும். நருட்டோ குராமாவோட இருந்தால் கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே டஃப் கொடுப்பாரு. ஒருவேளை நருட்டோ கிட்ட குராமா இல்லைன்னா கண்டிப்பாக நருட்டோவையும் உச்சியா கிளான் ஓவர் பவர் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ தான் பிரச்சனையே இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் கவாக்கி, பொருட்டோவை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களால லிட்ரலாக நிஞ்சுட்ஸுவை அப்சர்வ் பண்ண முடியும், போர்ட்டல்ஸை ஓப்பன் பண்ண முடியும், பொருட்டோவால் டைமையே ஸ்டாப் பண்ண முடியும், ரசங்கன் உசுயிக்கோவை யூஸ் பண்ணால் வேர்ல்டையே ஷேக் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக உச்சியா கிளானால் தாங்க முடியாது. கவாக்கி, பொருட்டோவே மொத்த வாரையும் வின் பண்ணிட்டு வந்துடுவாங்க.
ஆனால் ஒருவேளை கவாக்கி பொருட்டோ இந்த பேட்டிலில் இல்லை, நருட்டோ கிட்டையும் குராமா இல்லைன்னு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அப்போ உச்சியாஸ் தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பேட்டில் எப்படி முடியும்? யார் ஜெயிப்பா? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.